கொண்டவன் கூரோடு இருந்தால் கூரை ஏறி வைகுண்டம் போகலாம். இல்லைன்னா ஒரு கல்யாணமான பொண்ணால் கோழி கூட பிடிக்க முடியாது. வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் உறவுகளை மட்டுமல்ல, இந்த உலகத்தை கூட வென்றலாங்கிறான். அது ஒன்று சரியில்லைன்னா வையன், ஒரு பொண்ணுக்கும் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எல்லா விஷயத்தையும் கடந்து போக கற்றுக்கோங்க. எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடின்னு இருந்தோம்னா நமக்கு நிம்மதியே இருக்காது. அது மட்டும் நிச்சயம். எதுக்கு ஒன்றுக்கும் போய் நியாயம் தேடின்னு இருக்கணும்? நமக்கு தெரியாதா? அன்பு கொடு, மரியாதை கொடு என மற்றவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது. கேட்காமலேயே கொடுக்கும் செல்வந்தனாக இரு. அன்பும் மரியாதையும் கேட்டு பெற வேண்டியவன அல்ல, கொடுத்து பெறப்பட வேண்டியவன. ஜெயித்தவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமா அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனால் தோத்தவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ சரியான இடங்களில் தவறாக பேசினா திருத்திடலாம். ஆனால் தவறான இடங்களில் சரியாக பேசாத திருத்தவும் முடியாது, திரும்பவும் முடியாது. இதெல்லாம் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு பெரிய உரை மாதிரி சொல்லின்னு இருக்கேன்னா, என்னோடய வீடியோஸை பார்த்தேன்னா உங்களோட தேடுதலுக்கு ஏதாவது ஒரு நிச்சயமாக கிடைக்கும். குளத்தை கலங்க வைக்க யாராலும், என் சிறு கல்லால் கூட முடியும். ஆனால் கலங்கிய குளத்தை தெளிவாக்க யாராலும் முடியாது. குளம் தானாகவே தான் தெளியணும். நம்ம மனசும் அப்படி தான். யார் சொன்னாலும் தெரியாது. அது நம்ம நினச்சதையே நினச்சிட்டு இருக்கோம். தானாக தெளிஞ்சாதான் உண்டு. எதுலேயும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னால் 10 தடவை யோசிச்சுக்கோங்க. பார்வையற்றவளின் வானவில்லாக, காது கேட்காதவரின் பெயராக, பேச முடியாதவரின் பிடித்த சொல்லாக, நடக்க முடியாதவரின் சிறகுகளாக அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன். ஹாப்பி வித் இட். சரியா தவறோ எதையும் வெளிப்படையாக பேசுகிற ஆளுங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்கவே மாட்டான். படப்படான்னு பேசிடுவா. அந்த சுச்சுவேஷனில் அவள் பேசுகிறது தப்பாக இருக்கும். அவள் தப்பாகவே தெரியவா, சரியான அருவியாக தெரியவா. பட் அவள் நம்பிக்கை துரோகமாக இருக்கவே மாட்டான். நாங்கள்லாம் அப்படி தான். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதங்கள்கிட்ட போய் எதிர்பார்க்காதீங்க. ஏமாந்து போயிடுவீங்க. உதவி செய்யுங்க. அதை உயர்ந்தவர்களுக்கு செய்கிறத விட ஒருவரை ஒருத்தனை உயர்த்துறதுக்காக நீங்கள் போய் உதவி செய்யுங்கோ. சூப்பர் உதவி அது. இது வசந்தவன் பணக்காரன் அவனா பார்த்து பழகி என்ன தருவான்? வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில் வசந்தவன் வீட்டுக்கு சும்மா போயிட்டு வந்தால் கூட அவன் வெள்ளி குமிழ் வச்சு கொடுப்பான். வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு புடையை கொடுப்பாங்க, வெள்ளி குமிழ் கொடுப்பாங்க. இதுக்காகவே பணக்காரங்களை தேடி 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 ஃப்ரெண்டாக வேண்டியது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அலைஞ்சாதான் அப்படிலாம் போகணும். நம்ம வாழ்க்கைங்கிறது வெள்ளி குமிழோ புடவையோ வேண்டாம். ஒருத்தனை உயர்த்துறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற புக்ஸை கொடு, நம்மள்ட்ட இருக்கிற நாலேஜை கொடு. ஒன்றுமே இல்லையா, சோறு இல்லாதவனுக்கு சோறு போட்டு படிக்க வை. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழற வாழ்க்கைக்கு செம்ம அர்த்தமாக இருக்கும். புடவையும் குடிக்க வேண்டாம், ரவிக்கையும் கொடுக்க வேண்டாம். இவ்வளோ வேறு நான் அதை பார்த்துருக்கேன். இப்போது சரியான வாழ்க்கை துறையை மட்டும் நம்ம ஆரம்பத்துலேயே தேர்ந்தெடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரை நம்மளால் சிரிக்க கூட முடியாது. அப்படிங்கிறது ஒரு சிலரோட வாழ்க்கை அதுக்கு உதாரணம்.